ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் எடுத்துருக்கேங்க. பச்சை பயிரில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாமா, டீ டைம் ஸ்நாக்ஸு. பச்சை பயிர் வந்து நான் நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஊற வச்சு நல்லா வடிகட்டியில் போட்டு ஆற வச்சுட்டு ஈரம் இல்லாமல் இருக்கணும் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் வாங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துன்னு நான் பாதி போட்டுக்கிறேன். பாதி போட்டு நல்லா நம்ம எண்ணெயில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் வந்து எண்ணெயிலே போடாமல் கரண்டிலே அப்படியே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. எண்ணெயில் போட்டிங்கன்னா திரும்ப அது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படியே வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி கலக்கி விட்டிங்கன்னா அப்படியே எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகுங்க. நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது டீ டைமில் ஸ்நாக்ஸை சாப்பிட்டு நல்லாயிருக்கும். ஈஸியாக சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது எண்ணெயில் நீங்கள் பருப்பு மட்டும் ஊற வச்சு எடுத்திங்கன்னா போதும், 5 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஸ்நாக்ஸு. இந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் ப்ரௌன் கலரில் வந்த பின்னாடி எடுத்து நீங்கள் பவுலில் மாற்றிக்கோங்க. மீதி இருக்கிறதும் நான் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து இதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு. காரம் நிறைய சாப்பிட்றது மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் சும்மா கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். இல்லைனா நீங்கள் ஒரு கரண்டி எடுத்து இப்படி கலக்கி விட்டிங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். சில்லியும் சால்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிட நல்லா இருக்குங்க. காரசாரமாக நல்லா மொறுன்னு இருக்கும், சாப்பிடுவோம். இந்த மாதிரி பேக்கரிலலாம் விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? யாருக்கெல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சும்மா எதுக்குங்க பேக்கரிலலாம் வாங்கிட்டு, நம்மளே பச்சை பயிர் இருந்துச்சுன்னா நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம்ல. நானும் டீ டைம் வச்சுட்டு, டீ டைமில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்தாருங்க. டீ வச்சுட்டு அப்படியே சரி ஸ்நாக்ஸும் இது செஞ்சுக்கலாம் 5 நிமிஷத்துலன்னு சொல்லிட்டு நானும் ஊற வச்சுருந்தேன். அது ஊற வச்சுட்டு இப்போ ஸ்நாக்ஸ் போட்டேங்க. கரெக்ட் அவரும் வந்துட்டார். வந்து என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டுன்னு ஸ்நாக்ஸ்ன்னு அவரை கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்தாரு. நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.